என் மேல நேச வைராக்கியம் பாராட்டுகிறவர் நினைவு என்னை குறித்த நன்மை. என்னை பிடிக்காத ஒரு சத்துரு இருக்கிறான். அவனுக்கு ஏன் என்ன பிடிக்கல தெரியுமா? சத்துருவுக்கு ஏன் உங்களை பிடிக்கல தெரியுமா? நீங்க ரொம்ப அழகா இருக்கிறதுனாலயா? ஏன்னா உங்களை அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால. ஹல்லேலூயா. சத்துரு உங்களை ரொம்ப டார்கெட் பண்றான்னு புரிஞ்சுக்கோங்க, பரலோகத்துக்கு நான் ஃபேவரைட். நம்புறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனாலதான் அவன் ரொம்ப டார்கெட் பண்றான். தாவீது சொல்றார்ல, நாள்தோறும். ஏன்னா கர்த்தர் தாவீதை எப்படி கண்டாரா? இருதயத்துக்கு போச்சு முடிச்சு. யோபுவை டார்கெட் பண்ணா பாத்தீங்களா சாத்தான்? ஏன்னா பரலோகத்து டிஸ்கஷன்ல பூமி எங்கும் சுற்றி பார்த்துட்டு வரேன்னு சாத்தான் சொல்றான். ஆண்டவர் யோபுவின் நண்பர்கள் பேர் எதாவது எடுத்தாரா? இல்ல. அவனை என் தாசனாகி யோபுவை கவனம் பாத்தியா அவனை? ஆமே. அதான் வேடிக்கையா சொல்ல, இது மட்டும் யோபுவுக்கு தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் சும்மா இருங்க ஆண்டவரே, நம்ம லவ் நமக்குள்ள இருக்கட்டும், வெளியே ஏன் காட்டுறீங்க? ஆமே. ஏன் சத்துரு இவ்வளவு டார்கெட் பண்றான்? விடவே மாட்டான் பாருங்க. நம்ம வாலிப பிராயத்துல நம்மளை அட்டாக் பண்ண பார்ப்பான். அடுத்து நம்முடைய தலைமுறை எழும்பும்போது தலைமுறை மேல அட்டாக் பண்ண. ஏன் இவ்வளவு வெறி? ஏன் இவ்வளவு பிரச்சனை? ஏன்னா கர்த்தர் நம்மை விரும்பி தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒரு சத்தியத்தை கேளுங்கள், நம்மை குறித்து மொத்த தீமையை நினைச்சிட்டு இருக்கிறான் தெரியுமா? அவன் யுத்தத்துல தோற்றவன். நம்மை குறித்து நன்மையை நினைச்சிட்டு இருக்கிறார் தெரியுமா? அவர் யுத்தத்துல ஜெயித்தவர். அவர் தான் நமக்கு பிராமிஸ் பண்ணுகிறார், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியமாக இருக்கிறேன். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் விரும்புகிற வார்த்தை கவனம் செலுத்துங்கள், கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். ஆமென். இந்த காலை வேளையில ஆமென், உங்க கண்களையும் உங்க கவனத்தையும் கிறிஸ்துவின் மேல். எபிரேயர் 12:1 fix your eyes on Jesus. எபிரேயர் 3:1 fix your thoughts on Jesus. உங்க கண்களையும் உங்கள் கவனத்தையும். சிலர் பார்த்துருக்கீங்களா? பார்த்துட்டே இருப்பாங்க, ஆனா கவனம் வேற எங்கேயா இருக்கும். கேட்கும்போது கூட எப்படி இருப்பீங்க தெரியுமா? கவனம் எங்க இருக்கும் தெரியுமா? வேற. இப்போ 10 பேர் எழுப்பி விட முடியும் எனக்கு, ஆனா நமக்கு அப்ப நமக்கே தெரியுது அப்படின்னா. ஆமென். அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. பிரைஸ்லாம் சொன்னாலும் ஹலோ. சிலர்லாம் வந்து இப்படி காட்ட வேண்டியிருக்கு, ஹலோ இருக்கிறீங்களா? எங்கேயோ. நம்முடைய கண்களை மட்டுமல்ல, நம்முடைய கவனத்தையும். அதனாலதான் சில டைம் பார்த்திருக்கீங்களா, பைபிள் படிக்க இப்படி எடுத்து வச்சிருப்போம், அப்படியே இருப்போம். கண்கள் வசனத்தை தான் பார்த்துட்டே இருக்கும், கவனம் எங்கேயோ இருக்கும். இந்த கவனம் மாறினாலே பிடிக்கிறான். கண்கள் மாறினாலும் பிரச்சனை, கவனம் மாறினாலும் பிரச்சனை. கண்களும் மாறக்கூடாது. ஏன் இந்த நெருக்கம்? ஆண்டவருக்கு கோபத்தை பார்த்தீங்களா? என் பிள்ளை என்ன கவனிக்கல. இது வந்து நேச கோபம். அதான் சொன்ன, முகத்துல கோபம். இப்ப ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் மைக் இருந்தா சத்தமா சொல்லியிருப்பாங்க. ஆமே. முகத்துல கோபம் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. முகத்துல கோபம். இதான் என் அப்பா. நான் அப்பாவை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். பிள்ளைங்க சும்மா இருக்க மாட்டாங்க, சத்தமா ஆர்ப்பரிப்பாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? இந்த உள்ளத்துல இருக்கிற பாசத்தை முகத்துல கொண்டு வரணும்னு விரும்புறார். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அது இளையகுமாரன் மாதிரி திரும்பிடணும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த இளையகுமார் நினைச்சிருப்போம், ஆனாலும் அப்பா என்ன தேடி வரல. இல்ல. ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு வழி தெரியும், ஆடுக்கு வழி தெரியாது. நம்ம ஆடை போல வழி தப்பி போகணும். தேடி வந்தார், மெய்ப்பனாய் தேடி வந்தார். இப்போ பிள்ளையாக்கிட்டார், பிள்ளைங்கிற அதிகாரத்தை கொடுத்துட்டார். இனி நானா வரணும் அப்பா கிட்ட. அதனாலதான் 2-3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீ அவர்களை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மறுபடியும் இந்த சகரியா 1ல எத்தனை கர்த்தர் வருதுன்னு வீட்டில் போய் பாருங்க. அவர் திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கிறார். ஆமா. நம்ம எங்க கவனிக்கிறத விட்டுட்டோம்.
கவனத்தை எங்க விட்டுட்டோம்? அதாவது இயேசுவை பேதுரு கவனித்த போது பாவி என்று பாதத்தில் விழுந்தான். நாத்தான்வேல் கவனித்த போது நீர் உன்னதமான தேவனுடைய குமாரன் என்றான். கவனிக்கும் போது இயேசுவை நம்ம கவனிக்கணும். அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படிக்கு வகை தேடினான். யார் தெரியுமா? சகையு. அவன் மரத்திலிருந்து கவனிக்கிறான், இயேசுவை இப்படி பார்க்கிறான். ஆண்டவருடைய ஏன் ஆண்டவரை என் மேல கோபமா இருக்கிறீங்க? ஏன் ஆண்டவர் எதுவுமே செய்யாம இருக்கிறீங்க? என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்கப்பா, தூதர்கள் எல்லாம் ஃபீல் பண்றாங்கப்பா, ஆனா தகப்பன் நீங்க எதுவுமே செய்யாம இருக்கிறீங்க. நீ என்ன கவனிக்கல. அதனாலதான் ஓசியால நினைக்கிறேன், ஓசியால சகரியால தெரியல, நான் கூப்பிட்ட போது அவர்கள் எனக்கு எப்படி செவி கொடாமல் போனார்களோ அப்படி அவர்கள் கூப்பிட போது நானும். இது இந்த பாச மிகுதியினால உண்டான கோபம். நான் கூப்பிட்டு நீ எடுக்கல, நீ கூப்பிடு நான் எடுக்கிறேன்னு பார்க்கலாம். ஆமென். நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம பல நேரத்துல ஆண்டவரை ஒரு பவரா தான் நம்ம கன்சிடர் பண்றோமே தவிர அவரை ஒரு பர்சனா நம்ம நினைக்க விடுகிறோம். ஆமென். உண்மையிலே தேவன் நம்மை எதற்காக படைத்தார் தெரியுமா? எதற்காக படைத்தார் சொல்லுங்க? சத்தமா தெரிஞ்சா சொல்லுங்க. அவரை பாடுபடுத்தவா? எதுக்காக படைத்தார் தெரியுமா? நமக்குள்ளே அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். ஆமென். ஆண்டவருடைய படைப்பிலே தெரியும். ஆதாம படைப்பார்ல, படைச்சிட்டு என்ன தெரியுமா சொல்லுவார்? மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. எஸ், அவர் தனியா தான் இருந்தார். அவர் தனியா இருக்கிறது பிடிக்காம தான் மனுஷனே படைத்தார். ஆமென். அவருடைய அன்பை காண்பிப்பதற்காக. அது ஆண்டவருக்கு தெரியாத, படைக்கிறதுக்கு முன்னாடியே தெரியாது. அவர் சர்வ ஞானி அல்லவா? அவருடைய ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துறார் பாருங்க. அங்கே ஆதாமுக்கு ஒரு ஏவாளை படைத்து விட்டு எபேசியர்ல இந்த ரகசியம் பெரியது. என்ன ரகசியம்? நான் கிறிஸ்துவை குறித்தும் சபையை குறித்தும் பேசுகிறேன். இதுதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம். ஆண்டவர் சொல்றார், பார்த்து பாரு, எல்லாமே நல்லது, இது மட்டும் நல்லா இல்ல பாரு. இதை மனுஷனுக்கு ஆண்டவர் உணர்த்துறார். ஆனா பாவம் செய்து தேவனை தனியாக விட்டு போய்விட்டான். அவன் தனியா போகல, தேவனை தனியாக விட்டுட்டு போயிட்டான். கெத்செமனே தோட்டத்துல இயேசுவை தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. ஆமென். ஆண்டவர் அதனாலதான் இந்த ரெண்டு நான் வைராக்கியமா இருக்கிறேன். நீங்க சகரியா முழுவதும் நீங்க போய் படிக்கணும். ஆண்டவர் விரும்புறதே அதுதான். ஆமென். 2வது அதிகாரத்திலே பாருங்கள், 10வது வசனம். சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்றார். அப்ப இவ்வளவு நிலைமைக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் இல்ல. அவர் ஏன் இல்ல? நீ அவரை கவனிக்கல. கர்த்தர் நம்மை துதிக்கும்படி ஏற்படுத்தினார். ஏற்படுத்தப்பட்டு துதிக்கிற, ஆனா உண்டாக்குனது எதுக்கு தெரியுமா? அவரோடு வசிக்க. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். லேவியராகமம் 26வது அதிகாரம், இந்த ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். லேவியராகமம் 26வது அதிகாரம், அதனுடைய 12, 11, 12 வசனங்களை பாருங்கள். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லைன்னா, இங்க பாரு, அதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன், கொஞ்சம் என் மனசு உங்களை வெறுக்காதுப்பா அப்படிங்கிறார். ஆமே, என் மனசுலாம் உங்களை வெறுக்காது. என் மனசு என்ன விரும்பு தெரியுமா? நம்ம சேர்ந்து இருக்கணும். இளையகுமாரன் வந்ததும் வேலைக்காரங்களை தங்க வைத்த இடத்தில் மகனை அனுப்பவில்லை. மகன் அங்க போய் இருந்து சாப்பிட்டுட்டு போலான்னு தான் வந்தான். ஆனா தகப்பன் வீட்டுக்குள்ளே விடுகிறார். அதான் இந்த வேர்டை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவரே என்னை ஆண்டவர் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா நடத்துறீங்க, ஏண்டவர் முகத்துல முன்னு வச்சுட்டு இருக்கிறீங்க. என் ஆத்துமா உங்களை ஆரோசிப்பதில்லை.
என் மனசு உங்களை வெறுக்காது. அதான் முகத்தில் கோபம். சத்தமா சொல்லுங்க. இதாப்பா, இதுதான் தாவீது டேஸ்ட் பண்ணதுனால சொல்றார். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. நம்மளாம் பாக்கியம் பெற்றவர்கள், நம்மெல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள். அவருடைய கோபமாக நீ பிராயச்சித்தமா காலைல 3 மணிக்கு எழும்பு, அடுத்து இது பண்ணு அது பண்ணு, இப்படி எல்லாம் ஒண்ணு இல்லை. நீ கொஞ்சம் என்ன கவனிப்பாங்க. ஹல்லேலூயா. என்ன நல்ல தகப்பன், எவ்வளவு நல்ல தகப்பன். கர்த்தரை தெய்வமாக கொண்ட பாக்கியம். ஆமென். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம். என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்மா உங்களை அரோசிப்பதில்லை. 12வது வசனம், நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். 13வது வசனம், நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின. அப்ப தேவன் நம்மை ரட்சித்து மீட்டதே எதுக்கு தெரியுமா? அவருடைய வாசஸ்தலத்தை நம்ம ஸ்தாபித்து ஒன்றாயிருக்க. இது மிஸ் ஆனதும் அவருக்கு என்ன வந்துச்சு தெரியுமா? கோபம் வந்துச்சு. அதான் நீங்க கீழே படிச்சீங்கன்னா தெரியும். நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் இந்த கற்பனை எல்லாவற்றின்படி செய்யாமலும் என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்துமா என் நியாயங்களை அரோசித்து. அதாவது என் மனசு உன்னை வெறுக்க மாட்டேங்குது, ஓ மனசு என்ன வெறுக்குதே. இதனால கர்த்தர் கோபத்துல என்ன பண்றாருன்னா 16வது வசனம், நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால் கண்களை பூத்து போக பண்ணுகிறதற்கும் இருதயத்தை துயரப்படுத்துகிறதற்கும் திகிலையும் ஈழையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வர பண்ணுவேன். நீங்கள் விதைக்கும் விதை விருதாவாயிருக்கும், உங்கள் சத்துருக்கள் அதன் பலனை தின்பார்கள். இதுதான் தேவனுடைய கோபம். ஏன்னா ஏன் உள்ள ஒண்ணு வெறுக்கல, உள்ள என்ன வெறுக்குது பாரு. 18வது வசனத்தை பாருங்கள். இவ்விதமாய் நான் உங்களுக்கு செய்தும் இன்னும் நீங்கள் செவி கொடாதிருந்தா. அப்ப ஆண்டவர் இந்த பனிஷ் பண்றது எதுக்கு தெரியுமா? நம்மளை திருத்துறதற்கு. நீ இன்னும் செய்யாம இருந்தால் உங்கள் பாவங்களின் நிமித்தம் பின்னும் ஏளத்தனையாய் உங்களை தண்டித்து. அப்படிதான் அடுத்தடுத்து கீழே சொல்லப்பட்டிருக்கும். அப்ப தேவனுடைய ஆண்டவர் அதை விரும்பல. தேவன் நம்மை நுகத்தடியை முறித்து ரட்சித்தது நம்மை பனிஷ் பண்றதுக்கு அல்ல. ஆனா நம்மளே என்ன பண்றோம் தெரியுமா? கடையில போய் பெரம்பு வாங்கி அவர் கையில கொடுத்து 2 அடி அடிங்கன்னு சொல்றோம். என்ன பர்பஸுக்காக தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார்? நமக்குள்ளே ஒரு வாசம் பண்ண விரும்புகிறார். அவருடைய வாசஸ்தலமாய் நான் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இதுக்கு நான் நோ சொல்லுவேன்னா இங்கதான் நான் தேவனை கோபப்படுத்துகிறேன். இது நிமித்தம் என்ன ஆகிறது? என்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் நன்றாய் இருக்கிறார்கள். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் சத்துருக்கள் அதன் பலனை தின்பார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் அனுபவிக்க வேண்டிய, நாம எப்படி இருக்க வேண்டுமோ அந்த நிலையில சத்துரு இருந்து நம்மை பார்த்து சிரிக்கிறான். ஆமென். மோர்தேகாய் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் தான் ஆமான் இருக்கிறான். ஆனால் மோர்தேகாய் தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி அமர்ந்த போது ஆமானை தள்ளி அந்த ஸ்தானத்தில் கர்த்தர் மோர்தேகாயை தூக்கி வைக்கிறார். ஆமாம். என் லைஃப்ல தேவனோடு வசிக்கிற, தேவனோடு வாசம் பண்ணுகிற நிலை கட்டாயிட்டுன்னா, ஆமென், இந்த காரியங்கள் எல்லாம், அதான் என்னை குறித்த சத்ருவின் மொத்த எண்ணமே என்ன தெரியுமா? தீமை. ஆண்டவர் எனக்குள்ளே வாசம் பண்ணான். நான் தான் சில டெசிஷன் எடுக்கணும். அதான் இப்போ நம்ம வீட்டில் நம்ம இருக்கிறோம், ஒரு வீட்டில் தங்க போகிறோம்னு வைக்கல, ஒரு வீட்டில் தங்க போகிறோம். இப்போ மீட்டிங் வெளியூர் போயிட்டு வந்தேன், ஒரு வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தேன். இப்போ ஒரு வீட்டில் நம்ம தங்க போகிறோன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? முதல்ல அவங்க வெல்கம் பண்ணி ஃப்ரெண்டு காலில் உட்கார வைப்பாங்க. நம்ம வெயிட் பண்ணோம். எதுக்கு வெயிட் பண்ணுவோம் தெரியுமா? நெக்ஸ்ட் நம்மளா போய் என்ன பண்ண மாட்டோம். ஒரு வீட்டில் போய் எங்கள் ரூம் இருக்கு, எங்கள் வாஷ்ரூம் இருக்கு, இப்படியெல்லாம் நம்ம போக மாட்டோம். நம்மளை எந்த இடத்துல உட்கார வைக்கிறாங்களோ அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டே இருக்கும்.
அவங்க தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளை கூட்டிட்டு போகணும். இது உங்க ரூம், இது பண்ணுங்க, இதை யூஸ் பண்ணுங்க. அப்போ நமக்கு எந்த ரூம் கொடுக்குறாங்களோ அந்த ரூம் என்ன பண்றாங்க, நமக்கு ஏத்தா போல என்ன பண்றாங்கன்னா நீட் பண்ணி வைக்கிறாங்க. நான் அவருடைய வாசஸ்தலமா அவர் விரும்புறாருன்னா நான் தான் அவரை இன்வைட் பண்ணணும். இன்வைட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணணும்னா, நான் தான் இப்போ ஒரு வீட்டுக்கு போறாங்க, எதுக்குனாலுமே நம்ம வெயிட் பண்ணல. ரொம்ப நேரம் ஒரு வீட்டில் நம்ம வீட்டில் நின்றுட்டு இருந்தோம்னா நமக்கு என்ன தோணும்னா, சரி நம்மளை உட்கார வைக்க மாட்டாங்களா அப்படின்னு தோணும். அப்போ அந்த டைம் கொஞ்சம் உட்காருங்க, ஏன் ரொம்ப நேரம் நிற்கிறீங்க, உட்காருங்க. உட்காந்தாச்சு. அடுத்து நம்ம கொஞ்ச நேரம் இருக்கும்போது தொண்டெல்லாம் வரலும் போச்சு, நம்ம குடிக்க ஏதாவது கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு தோணும். குடிக்க ஏதாவது கொடுப்பாங்க, திருப்பியும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகணும்னு தோணும். அப்போ நம்மளை அப்படியே இருப்போம், அவங்க நம்மகிட்ட எதாவது கேட்க மாட்டாங்களா, வாஷ்ரூம் ஏதாவது போகிறீங்களா, நம்மக்கிட்ட கேட்க மாட்டாங்களா அப்படின்னு இருக்கும். அடுத்து அது கேட்கலன்னா நம்மளே கொஞ்ச நேரத்தில் என்ன செய்வோம், இங்கே இருக்குது. அடுத்து கொஞ்ச நேரம் டயர்ட் ஆகும், ஐயோ எங்கே நம்மளை ஸ்டே பண்ண வைக்க போகிறாங்கன்னு தெரியலையே. இன்னொரு வீட்டுக்கு நம்ம போகும்போது அவங்க தான் நம்மளை இப்படி செய்யணும்ல ஆண்டவர். அப்போ நம்ம சில தீர்மானம், அதனால தான் நீங்கள் பரிசுத்தராக இருங்கள்னு சொல்கிறார். அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறது ஒன்று இருக்கிறது, நாம் பரிசுத்தராக இருப்பது என்று ஒன்று இருக்கிறது. அது என்ன அர்த்தம் தெரியுமா? அப்போ நான் தீர்மானிக்கணும் இது வேண்டாம், ஏன்னா அவர் எனக்குள்ள வரார். அப்போ என் கை இனி இதை பண்ணக்கூடாது, ஏன்னா அவர் எனக்குள்ள என்ன பண்றேன்னா உலாவுகிறார். அவர் அப்படியே உலாவும் போது அப்போ நான் தான் தீர்மானம் எடுக்கணும். இதுதான் மிஸ் ஆறது தான் கத்தருக்கோம் வருது. நான் உன் நுகத்தடியை முறிச்சு கொண்டு வந்துட்டேன். சில காரியத்தை நீ தீர்மானம் எடுத்து செய்வதற்கு உன் என்ன குறைஞ்சு போச்சு? நான் பரலோகத்தை வாசஸ்தலமாய் கொண்டிருக்கிற நான் அதை விட்டு உன்னை வாசஸ்தலமாய் தெரிந்தெடுத்து வரும்போது நீ என்னடானா என்ன ஃப்ரெண்ட்லேயே விட்டுட்டு, ஆண்டவரே நீர் என் புரைக்ககத்துக்கு வரான், நான் போராத்தவன், நீ வாழ்க்கை உள்ள இப்படியே சொல்லிட்டு இருப்பியா? நீ கடைசி வரை என்ன உன் புரைக்குள்ள உன் வீட்டுக்குள்ள கூப்பிடவே மாட்டியா? நீ நான் விடியறேன் வீட்டுக்கு வர, நான் பாத்திரவானே அல்ல. வீட்டுக்குள்ள கூப்பிட்டா நிறைய மாற்ற வேண்டி இருக்கிறது, அதனால ஃப்ரெண்ட்லயே வச்சு சல்யூட் போட்டு விட்டுருவோம். இல்ல, சகையிட்டு சொல்ற, நான் உன் வீட்டுக்கு வரேன். சகை வாங்காண்டவரே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் நீட் பண்ணிட்டு தரேன், வீட்டை கொஞ்சம் நீட்டாக்கிட்டு தரேன். இதுதான் நீங்க இப்படி மட்டும் செஞ்சு பாருங்க. ஆண்டவரே நீர் என்னில் வாசம் பண்ணுவதற்கு என்ன தடையும்? அப்போ ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ளணும், இன்னைக்கு நான் இப்படி ஒரு தாழ்வான நிலையில் இருக்கிறேன்னா நான் எவ்வளோ, நம்ம என்ன பண்றது, அவங்க நல்லா இருக்கிறாங்க, இது ஆண்டவருக்கு உண்மையிலேயே எப்படிங்க இருக்கும்? அதாவது நீ உங்க பிள்ளை பட்டினியா இருந்து இன்னொரு பிள்ளை நல்ல வயிறு நிறைய சாப்பிடுதுன்னா உங்களுக்கு அது எப்படி இருக்கும்? வெளியே காட்டாட்டல் உங்க மனசு எப்படி இருக்கும்? பொல்லாதவர்களாக நமக்கே எப்படி இருக்கும்போது, ஆமா பரலோக தகப்பன் எப்படிங்க இருக்கும்? அதான் வைராக்கியம் அவருக்கு, அதான் வைராக்கியம். கத்த நம்ம இடத்துல கவனத்தை திருப்புங்கள், கிறிஸ்துவின் இடத்துல. உங்க வாசஸ்தலம் எப்படி இருக்கிறது? ஆமென். யோபுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறேன், உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டேன். அவர் வாசம் பண்ணணும். என்னை கர்த்தர் அதுக்காகவே வைத்திருக்கிறார். அது மிஸ் ஆனதும் எனக்கு வாழ்க்கையில நிறைய மிஸ் ஆயிட்டு. எனக்கு வர வேண்டிய சௌக்கியம் ஆரோக்கியம் வரவில்லை, எனக்கு வர வேண்டிய நன்மை வரவில்லை. அதன் பலன் இன்னொரு ஆள் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. நான் வியாதியா இருக்கிறேன், சத்துரு ஆரோக்கியமா இருக்கிறான், இன்னொருத்தங்க ஆரோக்கியமா இருக்கிறான். நான் தாழ்வு நிலையில் இருக்கிறேன், அவன் உயர்த்தப்பட்ட நிலையிலிருந்து என்னை பார்த்து சிரிக்கிறான். ஆமே, நான் வருத்தப்படுகிறேன், அவன் பலன் அவனுக்கு நிறைவாய் கிடைத்து கொண்டிருக்கிறது. இது எனக்கு வருத்தம் இருக்குதோ இல்லையோ, என் அப்பாவுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீ இல்லடா அப்படி இருக்கணும், நீ இல்லடா அப்படி இருக்கணும், ஒன்னதான் நான் அப்படி வைக்கணும்னு விரும்புறேன். என்னாச்சு உனக்கு? நீ திரும்ப உன் கவனத்தை அவர் மேல வை. இந்த மாதத்துல, இந்த 11வது மாதம், இந்த வார்த்தைக்கு உங்க செவியை சாயுங்கள். உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை எல்லா கண்களும் காணும். கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பாவும் தீரு சித்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பாமல் பாதம் தினம் எப்போதும். முடிந்தால் முழங்கால் படிக்கிட்டு ஒரு 2 நிமிஷம். ஆண்டவரே, என் வாழ்க்கை உம்முடைய வாசஸ்தலமாய்
என்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் நான் உங்களை கவனிக்கிறத விட்டுட்டேன்ப்பா. நான் நினைச்சேன் நீ அவ்வளவுதான் என்னை தள்ளிட்டீங்க. இல்ல, உங்க உள்ளத்துல என் உள்ளம் ஆரோசிப்பதில்லை, உங்க மனசுல பாசம் இருக்கு. அத கர்த்தர் வெளியே கொண்டு வர விரும்புறார். ஏன் இந்த வியாதி பலவீனம் இருக்கும், பலனே இல்லை. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை எதுக்கு தெரிந்தெடுத்தேனே நீ மறந்துட்டியே. என்னுடைய வாசஸ்தலமா இருக்கும். நீ என்ன ஃப்ரெண்டு ஆளோட நிறுத்திட்டியே, என்னை இன்வைட் பண்ணவே இல்லையே. நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டி கொண்டே இருக்கிறேன். வாசற்படியில் நின்று எனக்கு வீடு உண்டுப்பா, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருந்தோம், ஒன்ன தெரிந்தெடுத்தேன் பாரு. ஏன் தெரியுமா? எனக்கு ஒன்னு அவ்வளவு பிடிக்கும். கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, அப்பா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான் ஆண்டவரே. இந்த வார்த்தை இந்த காலை வேளையில சொல்ல முடியுமா? என்னுடைய இன்னைக்கு இந்த நிலைமைக்கு காரணம் நான் வேற யாரையும் பிளேம் பண்ணல, நான் தான் அப்பா, நான் தான். ஐம் சாரி டாடி, நான் என்ன கம்ப்ளீட்டா தரேன். நீர் ஆளுகை செய்யும், நீர் ஆளுகை செய்யும், நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவர். உங்க மேல என் கண்ணும் கவனமும் எப்பொழுதும் இருக்கட்டும். நீர் அதை விரும்புகிறீர் என்பதை நான் பல நேரத்தில் மறக்கிறேன். Oh, thank you Jesus. சீயோன் குமாரத்தியே, நீ கம்பீரித்து பாடு. கர்த்தர் தருகிற வாக்குத்தத்தம், அவருடைய இந்த நேச வைராக்கியத்தின் ரிசல்ட் தான் அவர் சொல்லுகிறார். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார். இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார் என்று சேனைகளில் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பின்னும் கூறு என்று 17வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். இது அவருடைய வைராக்கியம். நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள தேவனை, இந்த காலை வேளையில எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக, உடைய வார்த்தையப்பா, இது உங்களுடைய கிருபையப்பா, இது உங்க அன்புப்பா. நீர் எங்களோடு பேசுறீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பல நேரத்தில் எதற்காய் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து செயல்பட்டு விட்டோம். அப்பா, எங்களை மன்னிப்பீராக. எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினதே உம்மோடு நடக்க என்பதை நாங்கள் மறந்து விட்டோம் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், ஆமென். வாக்குத்தத்தத்தை மனசுல வச்சோம், வாக்கு தந்தவரை மனசுல வைக்க விட்டு விட்டோமே அப்பா. உமக்குள்ளதான் அந்த வாக்குத்தத்தமே இருக்கிறது என்பதை ஆண்டவர் நாங்க புரியாம விட்டு விட்டோமே ஆண்டவர். இவ்வளவு நாங்க பண்ணியும் உங்க மனம் எங்களை வெறுக்கலையேப்பா. ஏன் ஆண்டவரே என்று கேட்டா நீங்க சொல்லுவீங்களே, நான் மனிதன் அல்ல, நான் தேவனாய் இருக்கிறேன். எங்களிடத்துல ஏதோ 1-2 செயல் வெளிப்பட்டதும் மனுஷங்க மனது அளவுல வெறுக்கிறாங்கப்பா. ஆனா நாங்க எவ்வளவோ துரோகம் செய்தும் நீர் முகத்துல சில நேரத்துல கோபத்தை காட்டினாலும் உங்க மனதுல நீங்க எங்க மேல பாசத்தை இன்னும் வைத்திருக்கிற உங்களுடைய அன்புக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஏன் என்னை தெரிந்து கொண்டீர் புரியவில்லை, ஏன் என்னை ஏன் என்னை தெரிந்து கொண்டீர், ஏன் என்னை உயர்த்தினீர் புரியவில்லை. ஆடுகள் பின்னே அலைந்து திரிந்தே